அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா அவர்கள். ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வினவினார், அல்லாஹ்வின் தூதரே, நான் நல்ல விதமாக நடந்து கொள்ள அனைவரையும் விட அதிக உரிமை பெற்றவர் யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உம்முடைய அன்னையே மிகவும் உரிமை பெற்றவர்கள் என்று கூறினார்கள். அதற்கு அம்மனிதர், அவருக்கு பிறகு யார் என்று கேட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உம்முடைய அன்னைதான் என்று பதிலளித்தார்கள். அம்மனிதர், பிறகு யார் என்று மீண்டும் வினவினார். உம்முடைய தந்தை. அதற்கு அடுத்தபடியாக உமது நெருங்கிய உறவினர்கள், நன்னடத்தைக்கு உரியவர்கள் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள். புகாரி, முஸ்லிம். விளக்கம். தாயின் தகுதி தந்தையை விட உயர்ந்தது என்று இந்த நபி மொழியிலிருந்து தெரிய வருகிறது. திருக்குர்ஆனிலிருந்தும் இதுவே நமக்கு புலப்படுகிறது. 31வது அத்தியாயமான லுக்மானில் நாம் மனிதனுக்கு தாய் தந்தையருக்கு நன்றி செலுத்தும்படி கட்டளையிட்டோம் என்று இறைவன் கூறுகின்றான். அதை அடுத்து உடனே அவனுடைய அன்னை துன்பத்திற்கு மேல் துன்பங்களை சகித்து 9 மாதங்கள் வரை அவனை தன் வயிற்றில் சுமந்தாள். பிறகு 2 ஆண்டுகள் வரை தன் உதிரத்தால் அவனை வளர்த்தாள் என்று கூறுகின்றான். இதனால் தான் மனிதனின் சேவைக்கும் பணிவிடைக்கும் தாயே அதிக உரிமை பெற்றவள் என்றும், மனிதன் செலுத்த வேண்டிய கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் தந்தையே அதிகம் உரிமை பெற்றவர் என்றும் அறிஞர் பெருமக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள். அவன் மூக்கு மண்ணாகட்டும், அதாவது அவன் இழிவடையட்டும், இவ்வாறு 3 முறை கூறினார்கள். மக்கள் வினவினார்கள், அல்லாஹ்வின் தூதரே, யார், அதாவது யார் இழிவடையட்டும்? யாரை இப்படி கடிந்து கொள்கிறீர்கள்? முதுமை பருவத்தில் தன் தாய் தந்தையரின் ஒருவரையே இருவரையுமே பெற்றிருந்தும் அவர்களுக்கு பணிவிடை புரிந்து சுவனம் புகாதவன். ஆதாரம் முஸ்லிம். அறிவிப்பாளர் அஸ்மா பின்த் அபி பக்கர் அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள். தாய் தந்தையருடன் கண்ணிய குறைவாக நடந்து கொள்வதையும், பெண் குழந்தைகளை உயிரோடு புதைப்பதையும், பேராசையையும் கந்தத்தனத்தையும் இறைவன் உங்கள் மீது ஹராமாக்கியுள்ளான். நீங்கள் வீண் பேச்சு பேசுவதையும், அதிகமாக கேள்வி கேட்பதையும், செல்வத்தை வீணடிப்பதையும் அவன் வெறுக்கின்றான். இதன் விளக்கமாவது, அதிகமாக கேள்வி கேட்பது என்பது தேவையின்றி ஒரு விஷயத்தில் துருவி துருவி கேட்பதை குறிக்கும். மனிதன் தான் அறியாத விஷயம் குறித்து எதுவும் கேட்கக்கூடாது என்பதன்று இதன் கருத்து. மாறாக இஸ்ராயலின் வழித்தோன்றர்கள் பசுவை அறுத்து பலியிடும் விஷயத்தில் துருவி துருவி கேள்வி கேட்டதை போல் கேட்கக்கூடாது என்பதே இதன் கருத்தாகும். இன்றும் மார்க்கத்தின்படி செயல்பட விரும்பாதவர்களே இப்படி துருவி துருவி கேள்வி கேட்கிறார்கள். அறிவிப்பாளர் அபு உசைதினில் சாயிதி அவர்கள். நாங்கள் அந்நலாரின் அவையில் அமர்ந்து கொண்டிருந்த போது பனு சலாமா குலத்தைச் சேர்ந்த ஒரு மனிதர் அன்னலாரிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, என் தாய் தந்தையர் இறந்து போன பின்னாலும் நான் அவர்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமை ஏதும் எஞ்சியுள்ளதா என கேட்டார். அதற்கு அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், அவர்களுக்காக இறைவனிடம் இறங்கி பாவ மன்னிப்பு கோருங்கள். அவர்கள் செய்துவிட்டு சென்ற அனுமதிக்கப்பட்ட மரண சாசனத்தை நிறைவேற்றுங்கள். உங்கள் தாய் தந்தையரின் உறவுகளை துண்டிக்காமல் வாழுங்கள். தாய் தந்தையின் நண்பர்களுக்கு கண்ணியம் அளியுங்கள். அவர்களை உபசரியுங்கள். அபு தாவூத். அறிவிப்பாளர் அபு துபைல் அவர்கள். நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தீரானா என்னுமிடத்தில் இறைச்சி பங்கிட்டு கொண்டிருக்க கண்டேன். அப்போது அங்கே ஒரு பெண்மணி வந்தார். நபிகள் நாயகத்திற்கு அருகில் சென்றார். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் போர்வையை தரையில் விரித்தார்கள். அதில் அந்த பெண்மணி அமர்ந்து கொண்டார். இவர் யார் என்று நான் வினவினேன். இவர் அன்னலாருக்கு அமுதூட்டிய செவிலி தாய் என்று மக்கள் என்னிடம் கூறினார்கள். அபு தாவூத். அறிவிப்பாளர் அஸ்மா பின்த் அபி பக்கர் அவர்கள். குறைசிகளுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே சமாதான உடன்படிக்கை, ஹுதைபியா உடன்படிக்கை ஏற்பட்டிருந்த போது என்னுடைய அன்னை செவிலித்தாய் என்னிடம் வந்தார். அவர் இன்னும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கவில்லை, இணைவிக்கும் நிலையிலேயே இருந்தார். நான் அன்னலாரிடம், என் அன்னையார் என்னிடம் வந்திருக்கிறார், அவருக்கு நான் ஏதாவது பொருள் தர வேண்டும் என்று விரும்புகிறார், நான் அவருக்கு ஏதேனும் தரலாமா என வினவினேன். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், தரலாம், நீ அவரிடம் இரக்கத்தோடு நடந்து கொள் என்று பதிலளித்தார்கள். புகாரி, முஸ்லிம். அதிபதி விதித்துள்ளான், அவனைத் தவிர வேறெவரையும் நீங்கள் வணங்காதீர்கள். தாய் தந்தையரிடம் மிக கண்ணியமான முறையில் நடந்து கொள்ளுங்கள். பெற்றோரில் ஒருவரோ இருவருமோ முதுமையை அடைந்துவிட்ட நிலையில் உம்மிடம் இருந்தால் அவர்களை தீ என்று கூட கூறாதீர்கள். மேலும் அவர்களை கடிந்து பேசாதீர்கள்.
மாறாக அவர்களிடம் கண்ணியமாக பேசுவீராக. மேலும் பணிவுடனும் கருணையுடனும் அவர்களிடம் நடந்து கொள்வீராக. மேலும் நீர் இறைஞ்சிய வண்ணம் இருப்பீராக. என் இறைவனே, சிறுவயதில் எவ்வாறு என்னை இவர்கள் கருணையுடனும் பாசத்துடனும் வளர்த்தார்களோ அவ்வாறு இவர்கள் மீது நீ கருணை புரிவாயாக. 17:23-24. மேலும் பெற்றோர் நலம் பேண வேண்டுமென்று நாம் மனிதனுக்கு அறிவுறுத்தி உள்ளோம். அவனுடைய தாய் நலிவுக்கு மேல் நலிவை ஏற்று அவனை தன் வயிற்றில் சுமந்தாள். மேலும் அவன் பால்குடி மறக்க 2 ஆண்டுகள் பிடித்தன. இதனால் தான் நாம் அவனுக்கு அறிவுரை கூறினோம். எனக்கு நன்றி செலுத்து, மேலும் உன் பெற்றோருக்கு நன்றி செலுத்து. என் பக்கமே நீ திரும்பி வர வேண்டியுள்ளது. 31:14. தன்னுடைய தாய் தந்தையரிடம் நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் மனிதனுக்கு அறிவுறுத்தினோம். அவனுடைய அன்னை அவனை சிரமத்துடனேயே கருவுற்று சுமந்திருந்தாள். சிரமப்பட்டுத்தான் அவனை பெற்றெடுத்தாள். மேலும் அவனை சுமந்திருப்பதற்கும் அவனுக்கு பால் கொடுப்பை மறக்கடிப்பதற்கும் 30 மாதங்கள் ஆகின்றன. இறுதியில் அவன் தனது முழு பலத்தை அடைந்து அவனுக்கு 40 வயது ஆகும்போது கூறுவான், என் அதிபதியே, நீ என் மீதும் என் தாய் தந்தையர் மீதும் பொழிந்த அருட்கொடைகளுக்காக உனக்கு நன்றி செலுத்துவதற்காகவும் உன் ஓப்பை பெறும் வகையில் நற்செயல்கள் செய்வதற்காகவும் எனக்கு நற்பேற்றினை அளிப்பாயாக. என் பிள்ளைகளையும் நல்லவர்களாக்கி எனக்கு ஆறுதல் அளிப்பாயாக. மேலும் நான் உன்னிடம் பாவ மன்னிப்பு கோரி மீளுகின்றேன். மேலும் கீழ்ப்படிந்து வாழும் அடியார்களில் முஸ்லிம்களில் சேர்ந்தவனாகவும் இருக்கின்றேன். 46:15. இறைவனுக்கு அஞ்சுவோம், இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம். அல்ஹம்துலில்லாஹ்.